பல நூற்றாண்டுகளுக்கு முன் திருவாமத்தூர் பகுதியில் ஒரு வசதியான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அண்ணன் தம்பி என இருவர் மட்டுமே குடும்ப வாரிசுகள். தம்பி வெளியூர் சென்ற சமயத்தில் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அண்ணனோ அனைத்து சொத்துகளையும் விற்று காசாக்கி மறைத்து வைத்து விடுகிறான். தந்தையின் மறைவுக்கு பின்னர் ஊர் திரும்பிய தம்பி தன் அண்ணனிடம் தனக்குரிய பங்கை கேட்கிறான். அண்ணனோ தந்தையின் சொத்து ஏதும் இல்லை என பசப்புகிறான். அதனால் தம்பி ஊர் பெரியவரிடம் முறையிடுகிறான். ஊரார் தம்பி பக்கமுள்ள நியாயத்தை எடுத்து கூறியும் அண்ணன் மனம் மாறுவதாக இல்லை. அந்த பகுதியில் மிகவும் சிக்கலான வழக்கு ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் திருவாமத்தூர் வட்டப்பாறையில் சத்தியம் செய்துவிட்டால் போதும். அது பொய் சத்தியமாக இருந்தால் நாகத்தம்மன் அவர்களை தண்டிப்பதை அந்த ஊர் மக்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். இருவரும் வட்டப்பாறை அடைந்தவுடன் அண்ணன் தன் கையில் இருந்த தடியை தன் தம்பியின் கையில் கொடுத்துவிட்டு, எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து எதுவுமே என்னிடத்தில் இல்லை, இது சத்தியம் என்று வட்டப்பாறையில் கை வைத்து சத்தியம் செய்கிறான். ஆனால் ஊரார் எதிர்பார்த்தபடி அண்ணனுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. நீதி பொய்த்ததே என அனைவரும் வேதனையோடு கலைந்தனர். இதனால் அண்ணன் ஏக மகிழ்ச்சியில் அருகே உள்ள தும்பூர் தாங்கல் கிராமம் நோக்கி நடக்கலானான். பொய் சத்தியம் செய்த என்னை தெய்வம் என்ன செய்துவிடும், திருவட்டப்பாறை தெய்வம் சீறி கொத்துமோ என ஏளனமாக சொல்லி வாய் மூடுவதற்குள் பூமியிலிருந்து பீரிட்டு எழுந்த கருநாகம் ஒன்று அவனை சீறி கொத்தியது. அவனும் அங்கே இறந்து போனான். அவன் கையில் இருந்த தடி உடைந்து அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொற்காசுகளும் நவரத்தின அங்கேயே கொட்டி சிதறி கிடந்தன. பொய் சத்தியம் செய்த அண்ணனை அழைத்து தர்மத்தையும் நீதியையும் காத்தது திருவாமத்தூர் தெய்வம். அண்ணன் உயிர் துறந்த இடம் தும்பூர் தாங்கல். இங்குதான் சுயம்பு வடிவான நாகம்மன் கோவில் அமைந்துள்ளது. தசையாய் இருந்த நாகம் இன்று கல்லாக மாறியது மட்டுமின்றி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது என்பதும், இது மிக நீளமான கல்நாகம் என்பதும் அண்மையில் திருப்பணி மேற்கொள்ள முயன்ற போது தெரிய வந்தது. கிராம தேவதையாய் நீதியை பெற்று தந்த நாகத்தம்மனின் இந்த வரலாறு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.